ஊருக்கு தான் உபதேசம் வீட்டுக்கு இல்லைன்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல தமிழ்ல. அந்த பழமொழிக்கு சரியா பொருந்தி போகக்கூடியவங்க யாரு அப்படின்னு என்ன கேட்டா நான் திமுக காரங்க அப்படின்னு சொல்லுவேன். எதனால அப்படின்றதுக்கு இந்த ஒரு புகைப்படமே மிகப்பெரிய சான்று. எதனால இந்த பழமொழியை எதற்கு இவங்களோட ஒப்பிட்டு பேசுறேன் அப்படின்றதுக்கான முழு விளக்கத்தை தான் இந்த காணொலியில பார்க்க போறோம். திறன்பேசி நேர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பவித்ரா சிவகுமார். இந்த புகைப்படம் குறித்து முதல்ல பார்த்துருவோம். இந்த புகைப்படத்துல இருக்கிறது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா எம்பி கதிர் ஆனந்த் அவர்கள் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா திமுகவுல முக்கிய நிர்வாகியும் முன்னாள் நீர்வளத்துறை அமைச்சருமா இருந்த முன்னாள் அமைச்சர் துரைமுருகன் அவர்களுடைய மகன் தான் இந்த கதிர் ஆனந்த். இவருடைய மகள் செந்தாமரைக்கும் அதற்கப்புறமா தொழில் அதிபரா இருக்கக்கூடிய ரவி கண்ணன் அவருடைய மகனான தீபக் ரவி, இவர் இந்த ட்ரிபிள் டி தலைவர் தம்பி தலைமையில் போன்ற தமிழ் படங்களுக்கு ப்ரொடியூசரா இருந்திருக்காரு. துபாயில ஒரு பெரிய ஹோட்டல் வச்சு நடத்திட்டு இருக்கக்கூடிய தொழில் அதிபரா இருந்துட்டு இருக்காரு. இவருக்கும் அந்த தொழிலதிபர் தீபக் ரவி அவர்களுக்கும் எம்பி கதிரானந்துடைய மகளான செந்தாமரைக்கும் நிச்சயதார்த்த விழா நடந்திருக்கு. வேலூர்ல காட்பாடியில இந்த விழா நடந்திருக்கு. அந்த நிச்சயதார்த்த விழா நடக்கும் போது எடுக்கப்பட்ட புகைப்படம் தான் இந்த புகைப்படம். சரி, அவங்களுக்கு ஏதோ ஒரு நல்லது தானே நடந்திருக்கு, ஒரு சுபகாரியம் நடந்தா வாழ்த்தலாமே அப்படின்னு உங்களுக்கும் தோணும். என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் அந்த தம்பதியினருக்கு நான் தெரிவிச்சுக்கிறேன். ஆனா இந்த விஷயத்துல, இந்த புகைப்படத்துல நம்ம இன்னும் கூர்ந்து பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது ஒரு சாதாரண பொதுமக்களா இருந்தாலும் இல்ல மற்ற தலைவர்களுடைய வீட்டு திருமணமா இருந்தாலும் இதை அந்த மணமக்களை வாழ்த்துறதோட நம்ம முடிச்சுட்டு போயிடுவோம். ஆனா இந்த புகைப்படம் அது போல அல்ல. இது ஒரு திராவிட கட்சிகளின் கொள்கை பிடிப்புள்ள ஒரு கட்சியின் முக்கிய தலைவருடைய குடும்பத்துல நடக்கக்கூடிய முதல் ஃபங்க்ஷன். அவருடைய வீட்டு திருமணம், அதாவது திராவிட கொள்கை அப்படின்னு சொல்லும் பொழுதே உங்களுக்கு தெரியும், அது பெரியாரிய கொள்கைகளை அடிப்படையாக கொண்டது, அண்ணாவின் கொள்கைகளை கொண்டது, கடவுள் மறுப்பு கொள்கையை முக்கியமாக கொண்டது, இந்து மதத்தை எதிர்க்கக்கூடிய ஒரு விஷயத்தை இவங்க அப்பத்துல இருந்தே திராவிட கொள்கைகள்ல கொண்டு வந்துட்டே இருக்காங்க. அப்படி இருக்கும் பட்சத்துல இந்த புரோகிதம் செய்து சாஸ்திரிகளை வைத்து மந்திரம் மோதி செய்யக்கூடிய திருமணங்களை எல்லாம் அப்போதுல இருந்தே எதிர்த்து வந்தவங்க தான் இந்த திராவிட கொள்கையுடைய திமுகவினர். அதாவது ஐயர் வச்சு கல்யாணம் பண்ணக்கூடாது, ஒரு சுயமரியாதை திருமணம் பண்ணிக்கணும் அப்படின்றதெல்லாம் ஊக்குவிக்கக்கூடியவங்க. இவங்க தலைமையில பலருக்கும் சுயமரியாதை திருமணங்களை செய்து வைத்தவர்கள் தான் இந்த கல்யாணத்தை நடத்தக்கூடிய இந்த தலைவர்கள். இவங்க வீட்டு திருமணத்துல இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஐயரை வைத்து புரோகிதம் செய்து சமஸ்கிருத மந்திரங்களை ஓதி அவங்க அந்த நிச்சயதார்த்த விழாவை நடத்துறாங்க. நிச்சயதார்த்த விழா அப்படின்னு நான் சொல்றேன். ஆனா அவங்க தரப்புல அங்க சொல்லப்பட்டது என்னன்னா, திமுக காரங்க இப்பவும் அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த தொண்டர்கள் நம்புறது என்னன்னா, உறுதி ஏற்பு விழா அப்படின்றதுதான் அவங்க குறிப்பிட்டுட்டே வராங்க. இதற்கு முன்னாடி எம்பி கதிரானந்த் அவர்கள் வெளியிட்ட அந்த வரவேற்பு வீடியோலையும் சரி, இன்வைட் பண்ணியிருந்த எல்லாரையும் இன்வைட் பண்ணி அவரு வெளியிட்டிருந்த அந்த வீடியோலையும் அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, என் மகளுக்கு நடக்க போகும் உறுதியேற்பு விழாவில் எல்லாரும் கலந்துக்கோங்க அப்படின்ற மாதிரிதான் சொல்லியிருந்தாரு. திமுக காரங்களும் அவருடைய ஆதரவாளர்கள் பலரும் அங்க வைத்திருந்த பேனர்கள்ல எல்லாமே உறுதியேற்பு விழா அப்படின்ற மாதிரிதான், திருமண உறுதியேற்பு விழா அப்படின்னா அச்சிடப்பட்டிருந்தது. சரி, உறுதி ஏற்பு விழா அப்படின்னா வாக்குறுதிகளை ஏற்று வாக்குறுதிகளை பரிமாறி உறுதி ஏற்பு விழா நடக்கும் அப்படின்னு பார்த்தா, புரோகிதர்களை வைத்து புரோகிதம் செய்து இந்த திருமண உறுதி ஏற்பு விழா நடந்திருக்கு. சரி, அவங்க ஃபேமிலி அவங்க எப்படியோ பண்ணிட்டு போறாங்க, அதை ஏன் நீங்க உட்கார்ந்து பேசுறீங்க, நீங்க ஏன் அதை கேள்வி கேட்கறீங்க அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். இவங்க தனிப்பட்ட வாழ்க்கையில நடக்கக்கூடிய அவங்களுடைய கலாச்சார மத அடிப்படையிலான நம்பிக்கைகள் அவங்களோட போயிருந்தா இதை யாரும் கேள்வி கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. நாமும் இது குறித்து உட்கார்ந்து பேச போறது இல்லை. ஆனா இதற்கு முன்னாடி இவங்க செய்திருக்கக்கூடிய வரலாறு இருக்குல்ல, இவங்களுடைய நம்பிக்கைகளை வைத்து எப்படி அடுத்தவங்களை காயப்படுத்தினாங்க, அடுத்தவங்க எப்படி இதனால பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது நிச்சயம் இது குறித்து நம்ம பேச வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படுது. நடிப்பிலும் சரி, சமூக செயற்பாட்டிலும் சரி அவ்வளவு ஆர்வம் மிகுந்த ஒரு நபர் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன். அவரே இவங்களால இந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கும் பொழுது இது குறித்து நிச்சயமா நம்ம பேசிதான் ஆகணும். அவரை இவங்களுடைய இந்த நம்பிக்கை திராவிட கொள்கைகளை வைத்து அவர் எந்த அளவுக்கு இவங்க எல்லாம் காயப்படுத்தினாங்க, இப்போ அவங்களே அதையே பண்றாங்களே அப்படின்றதை பார்க்கும் பொழுதுதான் நிச்சயம் இது குறித்து பேசி ஆகணும் அப்படின்னு தோணுச்சு. என்ன அப்படின்னா, 1950கள்லயும் அதற்கு முன்னாடியில இருந்தும் சிவாஜி அவர்களுக்கு திராவிட கட்சிகளின் மீதும் அந்த கொள்கைகள் மேலும் அதிக ஈடுபாடு இருந்ததன் காரணமா திராவிட கட்சியில திமுக இணைந்து பணியாற்றிட்டு இருந்தாரு.
அப்படி பணியாற்றிட்டு இருக்க சமயத்துல அவருக்கு திருப்பதிக்கு போகணும் அப்படின்ற ஒரு ஆசை வந்ததுனால திருப்பதிக்கு போயிருக்காரு. அங்க போயிட்டு இவர் வந்ததுக்கு அப்புறமா வந்து கடவுள் மறுப்பு கொள்கை பேசக்கூடிய திராவிட கட்சியில இருந்துகிட்டு திருப்பதிக்கு போயிட்டு வந்துட்டாரு சிவாஜி கணேசன் அப்படின்னு சொல்லிட்டு இவரெல்லாம் வந்து ஒரு திராவிடரா அப்படின்னு அவரை எதிர்த்து போஸ்டர் எல்லாம் ஒட்டி திமுக காரங்க அவரை அதிகமாக விமர்சித்து அவரை மிக மன அழுத்தத்திற்கு ஆளாக்கி அவரே அந்த கட்சியிலிருந்து விலகும்படி செய்தார்கள். இதன் பொருட்டு 1956 சிவாஜி கணேசன் தானே அந்த கட்சியிலிருந்து விலகுறதா அறிவிச்சாரு. ஒரு மன நிம்மதிக்கு கோவிலுக்கு போயிட்டு வந்தாரு அப்படின்ற ஒரு காரணத்தை வைத்தே கோவிலுக்கு போயிட்டாரு. இவரெல்லாம் திராவிட கொள்கைகளுக்கு எதிரானவர், இந்த திராவிட கட்சியில இருக்கிறதுக்கே தகுதியற்றவர் அப்படின்னு சொல்லி அவ்வளவு கோபம் கொண்டு அவரை கட்சியை விட்டே போக செய்த திராவிடர்களான திமுகவினர் இப்போ அவங்க என்ன பண்றாங்க? அவங்க குடும்பத்துல இருக்கக்கூடியவங்க, அதாவது முன்னாள் முதல்வரா இருந்த திரு ஸ்டாலின் அவர்களுடைய மனைவி துர்கா ஸ்டாலினே கோவிலாக செல்லக்கூடிய காட்சிகளும், அவங்க வீட்டுல பூஜை நடக்கக்கூடிய காட்சிகளும், மற்ற திமுக அமைச்சர்களுடைய முன்னாள் அமைச்சர்களுடைய வீடுகள்லயும் புரோகிதம் அந்த பூஜை புனஸ்காரங்கள் நடக்கக்கூடிய வீடியோக்களும் இதற்கு முன்னாடி நிறைய வந்துட்டே இருந்துச்சு. இதை பார்த்து கூட இதுதான் உங்களுடைய திராவிட கொள்கைகளா அப்படின்னு எதிர்ப்பு கிளம்பிட்டே இருந்தது. ஆனா மறைமுகமா இதையெல்லாம் செய்தவர்கள் தற்போது பாத்தீங்கன்னா வெளிப்படையாவே 2 ஐயர்கள், ஒரு ஐயர் கூட இல்ல 2 ஐயர்கள் மந்திரம் மோதுறாங்க. அந்த உறுதியேற்பு விழான்னு சொல்லப்படுற நிச்சயதார்த்த விழான்னு கூட சொல்றதுக்கு அது சமஸ்கிருதம் அப்படின்னு தவிர்க்கிறவங்க உறுதியேற்பு விழாவை 2 ஐயர்களை கொண்டு நடத்தியதுதான் இப்போ பேசு பொருளா மாறி இருக்கு. அப்போ சிவாஜி கணேசனுக்கு ஒரு நியாயம், உங்களுக்கு ஒரு நியாயமா? கோவிலுக்கு போறதையே வந்து நீங்க கட்சியோட கொள்கைக்கு எதிரான ஒரு செயலா கருதுறவங்க ஐயரை வீட்டிற்குள் கொண்டு வந்து புரோகிதம் செய்து எப்படி உங்க வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன் நடத்துவீங்க? இப்போ உங்களுடைய கொள்கைகள்லாம் எங்க போச்சு? அப்ப ஊருக்கு தான் உபதேசமா, வீட்டுக்கு இல்லையா? அப்படின்றதுனாலதான் அந்த பழமொழியை திமுக காரங்களோட ஒப்பிட்டு பேசினேன். ஊருக்கு நம்ம உபதேசம் பண்ணும்பொழுது நம்ம வீட்டுல முதல்ல அதை நம்ம கடைபிடிக்கிறோமா அப்படின்றத பாக்குறது ரொம்ப முக்கியமா இருக்கும். சரி, இப்ப இருக்கக்கூடிய திருமணங்கள் எல்லாமே மாப்பிள்ளை வீட்டு வழக்கப்படிதான் நடக்குது அப்படின்றதுனால அது மாப்பிள்ளை வீட்டோட வழக்கம். பொண்ணு வீட்டுல இருக்க நாங்க எவ்வளவு கொள்கை பிடிப்போட இருந்தாலும் மாப்பிள்ளை வீட்டு வழக்கம் அப்படின்றது 2 புரோகிதர்கள் வச்சு பண்றதுதான் போல. அதனாலதான் இவங்க ஒத்துக்கிட்டாங்க போல. பொண்ணோட வாழ்க்கைக்காக இந்த கொள்கையில இருந்து மீறி இருக்காங்க துரைமுருகன் அவர்களுடைய குடும்பம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டாலும் 75 ஆண்டுகால இந்த கட்சியோட கொள்கையை தானே மீறும் பொழுது எவ்வளவு வருத்தம் இருக்கும். சிவாஜி கணேசனையே துரத்தி அடித்த உங்களுக்கு எப்படியெல்லாம் அந்த மனம் கொதிச்சிருக்கும். நம்ம கொள்கையில இருந்து மீறி இந்த ஒரு விஷயத்த பண்றோமே, பொண்ணுக்காக, பொண்ணோட வாழ்க்கைக்காக இதெல்லாம் பண்றோமே அப்படின்னும் போது எப்படி கொதிச்சு எவ்வளவு வருத்தத்துல இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய ஒரு வீடியோவா நானும் திருப்பி பாக்குறேன். எவ்வளவு வருத்தத்துல இருக்கீங்கன்னு பார்த்தா எனக்கு கிடைச்சது எல்லாமே நீங்க வந்து குத்துப்பாட்டுக்கு டான்ஸ் ஆடக்கூடிய பல வீடியோக்கள் தானே தவிர கொள்கையில இருந்து தவறியதற்காக நீங்க வருத்தப்படக்கூடிய ஒரு வீடியோவிலும் உங்க முகத்துல அந்த வருத்தங்கள் இல்ல. மக்களுடைய வரி பணத்துல நடந்த அதி பிரம்மாண்டமான ஒரு உறுதியேற்பு விழான்னு நீங்க சொல்ற அந்த நிச்சயதார்த்த விழால எந்தவித கொள்கை போயிருச்சுன்ற வருத்தமும் உங்க மூஞ்சில தெரியல. அதற்கு பதிலா நீங்க போடக்கூடிய குத்தாட்டங்கள் மட்டும்தான் தெரியுது. சரி, தலைவன் எவ்வழியோ தொண்டனும் அவ்வழியன்னு தானே சொல்லுவாங்க. அதே போல கருணாநிதி அவர்களும் வந்து நீண்ட ஆயுள் பெறுவதற்காக யாகம்லாம் நடத்தினதா நிறைய விஷயங்கள் பேசப்பட்டுச்சு. இப்பவும் திமுக தலைவரா இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்களுடைய வீட்லயும் எத்தனை பூஜைகள் நடக்குது அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். தலைவர்களே இப்படி இருக்கும் பொழுது அவர்களை பின்பற்றி வந்த தொண்டர்கள் இப்படி இருக்கிறதுல எந்தவித குற்றமும் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். இந்த விஷயத்துல எனக்கு தெரிஞ்ச பல கருத்துக்களை உங்ககிட்ட பகிர்ந்துகிட்டேன். இதே போல மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பவித்ரா சிவகுமார்.